போட்டு எப்படி அடையாளம் காண்றதுன்னு சொன்னால் நடுவில் இப்படி இப்படி வட்டமாக இருக்கும், சின்னனாக இருக்கும். அடுத்து இதை அப்ரோச் பண்ண முதல் இந்த இது மாதிரி இந்த மாதிரி ஒரு சைன் ஒன்று இருக்கும். இந்த ப்ளூ பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் அரோ போட்ட மாதிரி இந்த சைன் ஒன்று இருக்கும். இதுதான் மினி ரவுண்டை போட் சைன். மினி ரவுண்டை போட்ட மெயின் ரூல்ஸ்னு சொன்னால் இப்போ பாருங்கள், நாங்கள் இங்கே நிற்கிறோம். இங்கே வந்து எப்போவும் இந்த மினி ரவுண்டை போட்டில் யார் ரைட்டில் வாராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. முதலாவது மினி ரவுண்டை போட்டு நாங்கள் எப்படி டீல் பண்ணுறது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி, ஒரு க்ராஸ் ரோட் மாதிரி. அந்த க்ராஸ் ரோட்டில் பாருங்கள், நீங்கள் நேராக போகிறோன்னு சொன்னால் இண்டிகேட்டர் போட தேவையில்லை. லெஃப்ட்டில் போகிறோம்டா லெஃப்ட் இண்டிகேட்டரை போடுவோம், ரைட்டில் போகிறோம்டா ரைட் இண்டிகேட்டரை போடுவோம். எப்பவும் ரைட்லேருந்து வரவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. நாங்கள் வருவோம், இப்படியே வந்து நிற்போம், ரைட்டை பார்ப்போம், ஒருத்தரும் இல்லையா போய்கொண்டே இருப்போம். இதுதான் மினி ரவுண்ட் போட். போய்கொண்டிருக்கோம். ஓகே, ரைட்டை பார்க்குறோம், ரைட்டில் வராங்க பார்க்குறோம். இப்போ அந்த வெள்ளை காவல் வருதில்ல, அவருக்கு தான் ப்ரையாரிட்டி. அவரை பார்க்குறோம், அவர் போயிட்டார். திரும்ப ரைட்டில் வராங்களான்னு பார்க்குறோம், இல்லை. தேவியோ நாங்கள் இண்டிகேட்டர் போடல, ஒன்றும் போடல. ஓகே, அடுத்த இன்னொரு மினி ரவுண்டை போட்டுக்கு போகிறோம். அப்படியே கண்டினியூவாக அந்த ப்ளூ பேக்ரவுண்டில் ஒயிட் ஆரோ, எஸ், மினி ரவுண்டை போட்டு வருது. we're going to take turn left, which is the first exit. ஓகே, நாங்கள் இப்படியே வரோம். அந்த வெள்ள வேன் ஒன்று வருது நேர், அதான் இங்கே ரைட். அவர் ரைட் இண்டிகேட்டர் போடுறோம். மெட்டவரை பார்க்குறோம், அடுத்த ஆளையும் பார்க்குறோம். ஓகே, அவரையும் ஓகே. நாங்கள் முதல் அந்த ஜங்ஷன் இந்த ரவுண்ட் போட்டில் இருந்து நான் ரவுண்டு போட்டு வீடியோவில் காட்டினேன்னா அதே ரவுண்டை போட்டு நான் கீறி வச்சிருக்கேன், பின்னால் கீறி வச்சிருக்கேன். இதில் பாருங்க, இந்த பச்சையாக இருக்கிற கார் இது எங்களோட கார். நாங்கள் இப்போ வெயிட் பண்ணுறோம் செகண்ட் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு. உங்கள் ஒரு நீல கார் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒரு சோப்பு கார் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் போக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சோப்பு காருக்காக, இந்த சோப்பு கார் போனதுக்கு பிறகு நாங்கள் போவோம். ஏன்னா மினி ரவுண்டு போட்டு சேர்ந்தாங்க பைக்ல இருந்து வரவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கு. அப்போ நாங்கள் இந்த சோப்பு காருக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓகே, உதாரணமாக இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொன்னால், இந்த சோப்பு கார் இன்னொன்று இருக்குமே, அப்போ நீல கார் நிற்குதுங்க, சோப்பு எங்களோட கார் இங்கே இருக்குது. நாங்கள் வேருக்கு கொடுக்க தேவை, வேறு தானே எங்களை பார்த்துக்கணும். ஆகவே நாங்கள் போகலாம், வேறுக்காக நாங்கள் நிற்க தேவையில்லை. ஒன்று அடுத்த நாங்கள் உங்களுக்கு சொன்னால் மினி ரவுண்டை போட்டில் லெஃப்ட் எடுக்கிறோன்னு சொன்னால், அதாவது முதலாவது எக்ஸிட் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இருந்தே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு போகலாம். இங்கே இருந்தே போட்டு அப்படியே போகலாம். ஓகே, தேர்ட் எக்ஸிட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எக்ஸிட்னு சொன்னால் ரைட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருந்து ரைட் இண்டிகேட்டரை போட்டுட்டு அப்படியே ரைட் இண்டிகேட்டரோட இங்கே போகிறோம். இங்கே போனதுக்கு பிறகு கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வச்சு கேன்சல் பண்ணி லெஃப்ட் இண்டிகேட்டரை போடலாம். மிஸ் பண்ணணும். இதில் வச்சு நம்ம மாத்திரம் இல்லை, பெரிய ரவுண்டை போடல. இதுக்கு அப்படி தேவையில்லை. இது ஒரு ஜங்ஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுறது அந்த கிளிப்பில் சொல்லியிருக்கிறோம். இது இப்போ நேர போகிறேன்னைக்கு நாங்கள் இண்டிகேட்டர் போட தேவையில்லைன்னு சொன்னோம். நேர போகணும்னு சொன்னால் வந்து ஒரு ஜங்ஷனில் நேரம் போய் இண்டிகேட்டர் தேவையில்லை. அதே போல் இதில் வந்து இப்படி போகிறோம். ஏன் அது போட தேவையில்லை, சின்ன இடம் நன்றுக்கு மினி ரவுண்ட் போட்டில் அந்த சின்ன இடத்துக்குள்ள இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறதால இந்த பெனிஃபிட்டும் இல்லை. நாங்கள் எங்களோட கண்ட்ரோல் தான் லொஸ்ட் ஆகிப்போம். நாங்கள் திருப்பி கொள்ளையில் போகும், கஷ்டமாக இருக்கும் திருப்பி கொள்வது அந்த இண்டிகேட்டரோட சேர்த்து இந்த சின்ன கேப்புக்குள்ள. அதுக்காக தான் இங்கேயும் போகிறோம். அதே தான் இங்கேயும் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் இங்கே போகிறோம். பிறகு நாங்கள் லெஃப்ட்டை போடுறோம் இல்லையா, அந்த கொஞ்சத்துக்குள்ள மாற்றி கொண்டு இருக்கீங்களாது அந்த மாற்ற அவங்க ஹிஸ்டாரிக் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் மாற்ற தேவையில்லைன்னு சொல்கிறது. இதை நான் உங்களுக்கு காட்டினேன், அந்த சிம்பிள் நான் சும்மா கீறி வச்சிருக்கிறேன்.